காலம் செல்லாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருச்சு. அதனால தான் சொல்கிறாங்க பாருங்கள், இன்றைக்கி வாலிபர்கள் அநேக வாலிபர்கள் எழுந்துட்டாங்க. ஏன்னா தேவன் சொல்கிறார், எலும்பி கடைசி காலங்களில் வந்து எலும்பி பிரகாசிவன் ஒளி வந்ததுன்னு. நிச்சயமாக அவரோட ஒளி வந்துவிட்டது. இன்றைக்கி ஏன்னா அநேக ஊழியக்காரங்க வந்து அநேக வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, தெருக்களில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வீதிகள்லையும் தெருக்கள்லையும் நின்று பிரசங்கம் பண்ணும்போது கேட்கும்போது உண்மையில வாலிபர்களை பெற்றவங்களை அந்த தாய்களை நினைக்கும் போது ஆசையாக இருக்குது. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களை நீங்கள் இப்படி ஊழியம் செய்யுங்க. நிச்சயமாக ஏதோ ஒரு விதை நீங்கள் போடுற விதைங்களில் நிறைய தூவி விட்டாலும் அநேக விதைகள் போட்டு அநேக விதைகள் முளைக்க போகிறதில்ல. அதில் ஏதோ ஒரு விதை முளைக்க கடவுளுக்குன்னு இருக்குதுச்சுன்னா அந்த விதைங்க நிச்சயமாக முளைச்சி பலன் கொடுக்கும். மக்களை நீங்கள் அறுவடை செய்வீங்க. கர்த்தரோட கிருபையும் அவருடைய இறக்கம் உங்களோட கூட எப்பொழுதும் இருக்கும். மாத்திரம் இல்லை, தேவன் சொல்கிறது பாருங்கள், நீங்கள் விதைக்கிறவர்களாக இருங்க, அறுக்கிறவர்களாக அப்படி விதைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் விதைக்கிறவங்களாக இருக்கும்போதே நிச்சயமாக என்னுடைய பலனை நீங்கள் அறுவடை செய்வீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லப்பட்டிருக்குது. மக்களை நிச்சயம் அது மாதிரி பெருமையை தூக்கி வீசுக்கும். மக்களை எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணு, நான் வேலை செஞ்ச இடத்துலேருந்து எப்போ பாரு என்னை அடிக்கடி பார்க்கும். என்னை பார்த்தா ரொம்ப அந்த பிள்ளை பிழுக்கும். ஆனால் சுத்தமான பெண்டிகாசு பிள்ளை அந்த பிள்ளை. அப்புறம் நான் இடத்த வாங்கி போட்டுக்கிறேன், இடம் வாங்கி போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் இதில் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கார். நான் இங்கே ஸ்கூலில் வேலை செய்கிறேன், ஸ்கூலில் ஆயாவாக இருக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அப்படியே வெளியில் பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பா ப்ரைஸ்லாம் இருப்பான்னு சொல்லும்போது, நல்லா இருக்கம்மா, நான் வெளியிலேருந்து வந்துட்டுருக்கிறேன், வெளியே நாங்கள் வீடெல்லாம் வாங்கிட்டு இடம் வாங்கி போட்டோன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டு நாங்கள் வெளியிலேருந்து வந்துட்டுருக்குறோம். இப்போ எக்ஸாம் எழுதி இப்போ நான் ஸ்கூலில் டீச்சராக போயிட்டுருக்கிறேன்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பஸ்ஸில் ஆயம்மாவை வந்துட்டுருக்குது. ஏன் மக்களை இந்த பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த பெருமை பேசுகிறீங்க? தாழ்மை உள்ளவனுக்கே தேவன் எங்கே நீங்கள் தாழ்மை இருக்கோ அங்கே தாங்க நீர் கூட இறங்கும் நிற்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் தாழ்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், பெருமையை நீங்கள் தூக்கி வீசுங்க. கிரீடமாக பெருமையை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக வாழ்ந்துட்டு உலகத்தில் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. கிரீடம் என்ற அந்த தாழ்மை என்ற கிரீடத்தை நீங்கள் தரித்து கொண்டாலே நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல நல்ல அருமையான ஒரு கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். மக்களை அதனால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு என்னை பார்த்துட்டு தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் அதெல்லாம் கேட்டுக்கல, எதுவுமே கேட்டுக்கல. நான் தெரிஞ்சுட்டு அப்படி நல்லா இருக்கிறீங்களா ஜோஸ்தருங்க, எங்கே வெளியிருந்து வந்துட்டுருக்குறீங்களா? நான் வெளியிருந்து வரேன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். வெளியிருந்து வந்துட்டுருக்குறீங்களா? சரி அப்படின்ட்டு நான் அந்த பிள்ளை பேசிட்டு பேசாமல் ஆயிடுச்சு. ஏன்னா ஜனங்க இன்றைக்கி அநேகர் இப்படி தான் இருக்கிறாங்க. மக்களை பெருமை என்ற கோட்டைகளை வாழ்ந்துக்கிட்டு என்னத்துக்குது அதெல்லாம் சொல்ல வேண்டாம். யாரையும் சொல்லி யாரும் வேதனைப்படுத்த வேண்டாம். மக்களை